மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து விஜய் வந்து சாப்பிட வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கடைசி வரைக்கும் விஜய்வால் வந்து போக முடியல. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரேணுகா தான். ரேணுகா வந்து இப்படி தூக்க மருந்து கொடுத்ததுனால வந்து விஜய் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமே வந்து காலையிலே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே மல்லி வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணியும் மனோகரும் கேட்டுட்ருக்காங்க, எங்கள் மாப்பிள்ளை வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி வந்து இல்லை வரல, அவர் என்னன்னு தெரியல, வரேன்னு சொன்னார் ஆனால் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னபூர்ணி அதுக்கு இருந்து அங்கே போயிட்டா எப்படி வருவார், இது நம்ம இப்பயே பார்க்கணும், இப்படியே விட்டால் அவ்வளோதான், உன்னோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிடும், இதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து இதே தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னுமே வந்து எதுவுமே செஞ்ச பாடு இல்லை. இப்போ விஜய் வந்து எப்படி வருவாரா இல்லையா அப்படின்றது இவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணணும், இல்லைனா வந்து உன்னோட வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கதிரேசன் வந்து என்ன சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்கிட்ட இப்போயாச்சும் நம்ம கிளம்பி போயிட்டு மல்லியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது விஜயை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த டைமும் நமக்கு டெண்டர் வந்து நமக்கு தான் வந்திருக்கு மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டு வந்து விஜய்க்கும் சந்தோஷப்பட்டார். நிஷாவும் அங்கே தான் இருக்கா. நிஷாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே நமக்கு தான் வரும், இந்த டைமும் நமக்கு தான் வந்திருக்கு. ஆனால் என்ன, நிறைய பிரச்சனைகளெல்லாம் இந்த டைம் தான் வந்துருச்சு, அப்படி இருந்துமே வந்து டெண்டர் நமக்கு தான் வந்துச்சு அப்படின்னு வந்து சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல், மாப்பிள்ளை இந்த டெண்டரை மட்டும் நீங்கள் வந்து முன்னாடி இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், இதுக்கப்புறம் நான் வந்து ரேணுகா கூட இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது நிஷாவோட முகமே வந்து மாறிடுச்சு. ஏன்னா வந்து நிஷா போட்டிருக்க பிளானே வந்து எப்படியாவது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு நான் அனுபவிக்கணும், எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்த உடனே போயிட்டு விஜயை பார்த்துக்க சொல்கிறாரே அப்படின்ட்டு நிஷாவுக்கு வந்து கோபம் வருது. இப்போ வந்து கதிரேசன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க மாப்பிள்ள, ஆல்ரெடி முன்னே இருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து விஜய் வந்து அப்போ தான் மொத்தமாக வந்து இங்கேயே இருப்பார், மல்லிகட்டிக்கு போகவும் மாட்டார், அந்த வீட்டுக்கு போக மாட்டார் அப்படின்றதுக்காக வந்து கதிரேசன் வந்து எல்லா பொறுப்பையும் வந்து விஜய் மேலே கட்டணும் அப்படின்ட்டுருக்காரு. ஆனால் விஜய்க்கு வந்து இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆல்ரெடி வந்து நைட்டு போகாத வந்து விஜய் வந்து ரொம்ப வந்து பதட்டமாக இருக்கார். மல்லி வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாளோ, என் மேலே கோவமாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைமில் வந்து நீங்கள் திரும்பவும் வந்து டெண்டர் பொறுப்பை பார்த்துக்கோ, அதை பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயால் வந்து முடியல, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. நிஷாவுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா வந்து என்ன இவ்வளோ பண்ணுறோம், ஆனால் வந்து அப்போ கூட வந்து நம்மளை நம்ப மாட்டேன்றாரு. நம்ம டெண்டர் விஷயத்தை எவ்வளவோ அந்த டீட்டெயில்ஸை பற்றி கேட்டோம், நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட சொல்லவே இல்லை. ஆனால் வந்து விஜய்கிட்ட எடுத்த உடனே தூக்கி கொடுக்குறாரு அப்படின்ற கோவம் வந்து நிஷா வந்து பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து நிஷா வந்து ஒழுங்காக இருப்பாங்களா விஜய் கூட அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து எவ்வளோ பண்ணாலுமே வந்து நிஷாவோட பேரை சொல்ல மாட்டேன்னாங்க. நிஷா கிட்ட ஏன் சொல்லலை கதிரேசன் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து நிஷாவுக்கு அந்த பொறுப்பு இல்லை, அவள் பார்த்துக்க மாட்டா அப்படின்றது வந்து கதிரேசனோட நம்பிக்கை. ஆனால் நிஷாவுக்கு அக்காவுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, அக்காவுக்கே எப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா லாஸ்ட்டாக எனக்கு தானே வந்தாகணும், இவர் ஏன் என்கிட்டே கொடுக்க மாட்டேன்றாரு, நான் இவ்வளவும் பண்ணுறது இதுக்காக தானே, எனக்கு ஏன் கொடுக்கவே மாட்டேன்றாரு அப்படின்றது நிஷாவுக்கு ஒரு கோவம். இப்போ வந்து விஜய் வந்து மல்லியை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. என்ன இவ இப்படி விட்டுருவாளே, ஈஸியாக போயிடுவாரா விஜய் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த ரேணுகா வந்து விஜய் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், எங்கே பண்ணுறான் அப்படின்றத வந்து நோட்டம் விட்டுனே தான் இருக்காங்க. விஜய் கிளம்புற நேரத்தில் எங்கே போகிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போய் தடுத்துட்ருக்காங்க. விஜய் வந்து எவ்வளவோ அவாய்ட் பண்ணிவிட்டு நான் பக்கம் போயிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. ஆனாலுமே வந்து வெண்பா வந்து ரேணுகா வந்து விடலை, இல்லை என்னையும் கூட்டின்னு போ நானும் வரேன் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இவளுக்கு நல்லாவே தெரியும் மல்லியை பார்க்க தான் விஜய் போகிறா, அங்கே 2 பேரும் போனால் வந்து நம்ம நினச்சது நடக்காது அப்படின்றதுக்காக வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதும் இவ சும்மா இல்லாமல் மல்லியை வேணும்னே சென்றான். மல்லி வந்து வேணும்னே வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மல்லி நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா, விஜய் வந்து என் பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டான் அப்படின்னு வந்து மல்லியை வெறுப்பாத்துறதுக்காக, மல்லியை கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கா. இது அவள் வேணும்னே பண்ணுறா அப்படின்ற விஷயம் வந்து மல்லிக்கு எப்போ புரிய போதோ அப்படின்னு தெரியல. மல்லிக்கு நல்லாவே தெரியும் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் வந்து மல்லி வந்து ரேணுகா கிட்ட ஓப்பனாக பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னுமே இவங்களுக்கு நம்பிக்கை வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விஜய் வந்து மல்லியை வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணாலுமே மல்லி வந்து எப்படியும் வந்து கோவத்தை காட்ட போகிறது கிடையாது. மல்லி வந்து எப்பயும் போல் நீங்கள் உங்கள்
நீங்கள் அங்கே தான் இருக்கணும், எனக்கு என்ன உரிமை இருக்குது, உங்களுக்கு சொந்தமான இடத்துல தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் பேசிட்டாங்க. மல்லி என்ன எப்பயும் போல் ரேணுகாவுக்கு வேலை பார்க்குறது, அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி தான் இருக்காங்க. ரேணுகா வந்து வேணும்னே வந்து மல்லியை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக விஜய் என் கூடயே இருந்தான், என் கூடயே சாப்பிட்டான், என் கூடயே படுத்து தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது மல்லியோட முகத்தை வந்து பார்க்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ரேணுகாவுக்கு ஒரு சீக்கிரமாக எண்டு கார்டு போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மல்லி வந்து இதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து யார் கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ மல்லியோட லைஃப்பை நினச்சி வந்து அன்னபூர்ணி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அன்னபூர்ணி வந்து ஏதாவது வந்து சீக்கிரம் பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.